கனவு வந்து அது உலகம், ஆத்மாவோட உலகம். சில பேர்த்துக்கு நெகட்டிவ் எனர்ஜியாக இருந்தால் தப்பான கனவு வந்துட்டே இருக்கும். இப்போ பாம்பு கடிக்குது, அவனுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். பாம்பு அவனை முழுங்கிடுது, அவனுக்கு மிகப்பெரிய பிரச்சனையிலேருந்து அவன் தப்பிக்கிறான்னு அர்த்தம். கெட்ட ஆத்மா இருந்தால் உங்களையே மிரட்டி பயமுறுத்தி நீங்கள் பயந்து காய்ச்சலே வந்து அதில் ஒரு சந்தோஷம் அடையலாம். அப்படி ஆச்சுன்னா அது கெட்ட ஆத்மா. நல்ல ஆத்மாவும் கொலுசு போடுற வழக்கம், அவங்களோட அது ஒரு ஆசை. இப்போ நான் இறந்து போனால் நான் என்ன பண்ணுவேன்? திருவண்ணாமலையில் ஏகப்பட்ட ஆத்மா சுற்றிட்டு இருக்குது. நிறைய பேர் திருவண்ணாமலை ராட்சச கணம், மனுஷ கணம், தேவகணம் இருக்குது. இதில் தேவகணத்துக்காரங்களுக்கு ஈஸியாக உணரக்கூடிய சக்தி இருக்குது. ராட்சச கணனுக்கு அவனே ராட்சச கணம், அந்த உணவே இருக்காது. அப்படி ஒரு நடந்ததாகவே பண்ண மாட்டான். அவன் எதை வேணாலும் சாப்பிடக்கூடியவனாக இருப்பான். மல்லிகைப்பூ வாசமெல்லாம் அடிக்குங்க, கொலுசு சவுண்டு கேட்கும், அப்போ நறுமண வாசம் ரொம்ப அடிக்கும். இப்போ என் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் நேரத்தில் வந்து பத்தி வாசமாக அடிக்கும். பத்தியே பற்ற வச்சுக்க மாட்டேன், கடவுள் வந்ததுக்கான அர்த்தம். ஜெயிலர் அந்த ஜாதகம் பார்க்குறாங்க அப்பாட்ட, வியப்பனோட ஜாதகம் பார்த்து இவருக்கு எப்போ கெட்ட நேரம் வரும், எப்போ பிடிக்கலாம். இறை தேடி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் திரைப்பட நடிகரும் ஜோதிடருமான திரு பொன்முடி அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம். பொதுவாக இந்த நல்ல தூக்கம் அப்படிங்கிறது நல்ல ஆழ்ந்த தூக்கமாக இருக்கணும். கனவுகள் இல்லாத ஒரு தூக்கம்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. கனவுகள் வந்தால் நீ நல்லா ஒன்றை மறந்து தூங்குற, அதனால தான் கனவுகள் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கனவுகளுக்கே நிறைய முரண்கள் இருக்குது. நம்ம காணக்கூடிய கனவுகள் வந்து நினைவுகளுடைய பிரதிபலிப்பா, இல்லை கனவுகள் அப்படிங்கிறது அது வேற டிபார்ட்மெண்ட்டா? கனவு வந்து அது உலகம், ஆத்மாவோட உலகம். அதில் நல்ல ஆத்மா, கெட்ட ஆத்மா ரெண்டு இருக்குதுங்க. கெட்ட ஆத்மாவை உலகம் என்ன சொல்லுதுன்னா பேட் வைப்ரேஷன், பேட் இது பேடு. நீங்கள் கடவுளே எடுத்துட்டாலும் கூட ரொம்ப சாந்தமான கடவுளும் இருக்காது, அதிபயங்கரமான கடவுளும் இருக்காது. அவன் படைச்சாதான், அப்படி பயங்கரமாக படைச்சிருந்தா மட்டும்தான் எல்லா படைப்பும் அதில் இருக்கும். வயிற்றை கிழிப்பாங்க, ஆடு வெட்டுவாங்க, ஏன் எருமையே வெட்டுவாங்க. அந்த அளவுக்கெல்லாம் கொடூரமான சாமியெல்லாம் இருக்குது. அப்படி பார்த்து இருக்கும். சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா அந்த மிருகமே வந்து நிற்கும் கோயிலுக்கு முன்னாடி. நம்ம ஒரு சின்ன ஒரு ஆடு ஒரு குறிப்பிட்ட இடத்து வரைக்கும் போச்சுன்னா பயந்துட்டு ஓடிடுங்களாங்க, சாதாரணமாக ஆடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜனங்க அவ்வளோ வைப்பாங்க, அந்த ஆடு வந்து கரெக்டாக வந்து நிற்கும். தலையை கொடுத்ததெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட சாமியெல்லாம் இருக்குது. அதனால் கெட்டது எவ்வளவு நல்லது எவ்வளவு இருக்குதோ, இந்த கடவுள் எல்லாம் எல்லா கடவுள் இவ்வளோ சொல்கிறாங்களே, இத்தனை கடவுள் இத்தனை சித்தர்கள், இதுக்கு ஈக்குவலா அந்த உலகமும் இருக்குது. சாதாரண அது இல்லை, அது பயங்கரமான உலகம். அதில் சில பேர்த்துக்கு என்ன நடக்குதுன்னா நடக்கக்கூடிய எதிர்கால எதுங்க கூட அவங்களுக்கு தெரியும். எதிர்காலத்தில் என்ன பண்ண, இன்ட்யூஷன் கரெக்டான வார்த்தை. அந்த இன்ட்யூஷன் வந்து கண்டிப்பாக அவங்க தெளிப்பறிய மாட்டோம். சரி, நான் ஒரு சில கனவுகள் சொல்கிறேன், அதுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்கிறீங்களா? இப்போ வந்து ஒரு நாய் துரத்துற மாதிரி ஒரு கனவு வருது, இல்லை பாம்பு பயமுறுத்துற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி மிருகங்களால் வரக்கூடிய கனவுகளை பற்றி சொல்லுங்கள். நாய் துரத்துது, கண்டிப்பாக காலபைரவர் கோயிலுக்கு போய் கும்பிட சொல்லுவாங்க. சரி, நாய் துரத்துதுன்னா அந்த நாய் என்ன மாதிரி நாய், கருப்பா, அதுக்கு கலகலாக இருக்குது, அந்த எண்ணெய் கலகுது. கடன்னால பிரச்சனையா, இல்லை கோர்ட்டுனால பிரச்சனையா, இல்லை இவனுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதா, இதெல்லாம் அதை வச்சு சொல்லலாம். அதுக்காக சின்னது சாதாரண கனவுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை.
அதுக்கு ஒரு சக்தி இருக்கணும். நம்ம உடம்புல சின்ன வயசுல இந்த சிம்டம்ஸ் இருக்கணும். நீங்க சரி. சொன்னது யாருமே நம்பாம இருக்கணும். அந்த மாதிரி. அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் இது ஓகே. பயங்கரமா வேலை செய்யும். சரி சரி. சும்மா கனவு கண்டேன். இப்போ ம். நம்மளோட இன்டர்வியூ பார்த்துட்டு ம். இனிமேல் ஒரு கனவு கண்டு அந்த கனவு என்ன பலன் கேட்டா ம். அதெல்லாம் சரி. வேஸ்ட் தான். ம்ஹும். உண்மையிலேயே சின்ன வயசுல இருந்து அந்த ம். சிம்டம்ஸ் வந்துட்டே இருக்கணும். ம்ஹும். நடக்க போற விஷயத்த முன்னாடி உணர ஆரம்பிக்கணும். அந்த ம். கனவு பலிக்கும். ராட்சச கணம், மனுஷ கணம், தேவகணம் இருக்குது. இதுல தேவகணத்துக்காரங்களுக்கு ஈஸியா உணரக்கூடிய சக்தி இருக்குது. ராட்சச கணனுக்கு அவனே ராட்சச கணம். அவங்கிட்ட எனக்கா அப்படியா என்ன பொய் சொல்றானுங்கல்ல. எதிரிலேயே பேய் வந்து நின்னா கூட பயப்பட அவன் மாட்டாங்க. ராட்சச கணம். அப்படியா? ராட்சச கணம். தேவகணத்துக்கு மட்டும்தான் அந்த உணர்தல் இருக்குது. மனுஷ கணத்துக்கும் இருக்குது. ஆனா ராட்சச கண சம்பந்தப்பட்டவங்களுக்கு அந்த உணர்வே இருக்காது. அப்படி ஒரு நடந்ததாவே பண்ண மாட்டான். அவன் எதை வேணாலும் சாப்பிடக்கூடியவனா இருப்பான். நான் எல்லாத்தையும் இளஞ்சி சாப்பிடக்கூடியவங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த ராட்சச கணம். தேவகணத்துக்கானுக்கு நைட்டு படுக்கும்போதே ஒரு வீட்டுக்குள்ள போகும்போதே தெரிஞ்சிடும் அந்த வீடு நல்ல வீடா கெட்ட வீடான்னு. சில பேர்த்துக்கு நெகட்டிவ் எனர்ஜியா இருந்தா தப்பான கனவு வந்துட்டே இருக்கும். தப்பான கனவுனா எப்படி? தப்பானா அவனே சாகிற மாதிரி, ஓகே. அவனே போய் குத்திக்கிற மாதிரி, அவனே போய் எங்கேயோ போய் மாட்டிக்கிற மாதிரி, எங்கேயோ குழியில போய் இந்த மாதிரி எல்லாம் வரும். அவங்களாம் என்ன பண்ணணும்னா கடல் தண்ணியில போய் குளிக்கணும். அது வந்து நம்ம மெரினா பீச்ல குளிக்கக்கூடாது. நாமளே போய் விபத்துல சிக்கிக்கிற மாதிரி ஆமா அவங்கெல்லாம் கனவுகள் அதெல்லாம் வந்ததுன்னா ஆ. கடல் தண்ணியில போய் குளிக்கணும். ராமேஸ்வரம், ராமநாதபுரம், பியூரான கடல்ல போய் குளிக்கணும். இப்போ நம்ம கடல் அதுக்காக தப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு காலத்துல தீர்த்த தண்ணியா இருந்தது. மொத்த சென்னை தண்ணியே அதுக்குள்ள கடலுக்குள்ள போறதுனால அது கொஞ்சம் சிக்கல். கொஞ்சம் தள்ளி போய் கூட குளிக்கலாம். நம்ம பாண்டிச்சேரி அங்கெல்லாம் போய் குளிக்கலாம். அதே மாதிரி சில கனவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமணம் ஆகிற மாதிரி ஒரு கனவு வருதுன்னா வீட்டில் ஏதோ ஒரு இறப்பு நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கல்யாண சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி ஒரு கனவு வந்ததுன்னா இறக்க போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. குளத்துல வந்து தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு கனவு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது நல்ல கனவு வந்தால் கெடுதல் நடக்கிற மாதிரியும், கெட்ட கனவு வரும்போது ஏதோ நல்லது நடக்க போகுது, அவங்களுக்கு ஆயுசு ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையா? உண்மைதான். ஏன் அப்படி எதிர்மறையாக வரணும் கனவுகள்? கனவு அது நம்ம போய் ஆராய்ச்சி பண்ண முடியல. ஆனா என்னன்னா அந்த ஒரு சிம்டம்ஸ் தான் அது. இப்போ பாம்பு கடிக்குது, அவனுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். பாம்பு அவனை முழுங்கிடுது, அவனுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையிலேருந்து அவன் தப்பிக்கிறான்னு அர்த்தம். இதே கல்யாணம் நடக்குது. இப்போ பழைய படங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஹீரோயினி வந்து கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு சீனை காமிச்சிட்டா அந்த படத்தோட கடைசியில 2 பேரும் சேர மாட்டாங்க. ஏன் இது செஞ்சாங்க? யார் இதுக்கு வழிமுறை வச்சாங்க? 1 1 2ன்னு யார் சொன்னது? அது மாதிரி தான் இதுவும். இது வந்து இப்படி இருந்தால் கண்டிப்பாக அப்ப அது உண்மை. உண்மைதான். அப்ப இறந்து போனவங்க கனவுல வராங்கல்ல, அப்போ அதெல்லாமே நம்மளோட பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு சொல்றதுக்காக வராங்க. அவங்க கிட்ட பேசணும். பேசும் பட்சத்துல கண்டிப்பாக அந்த சோல் பேசும். அப்போ இந்த ஜாதகமே அப்படித்தான். ஜோசியம் பார்க்கும் இதே வந்து எங்க அப்பா வந்து இதுக்கப்புறம் நீ ஸ்டார்ட் பண்ண அவர் உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க நினைச்சு பார்க்கலையோ? நான் வந்து இன்னும் 50 வயசுக்கு அப்புறம் வரலாம் அப்படின்னு தான் என்னோட பிளான். 46 47 வரணும் ஐடியா எனக்கு இல்லை. அப்பப்போ பார்த்தாலும் இப்படி ப்ரொஃபஷனலா நம்ம இப்போ ஒரு ஜோசிகாரனா ஒரு எதிர்காலத்தில் என்ன நடக்கும், 2025 என்ன நடக்கும், 24 நடந்தது எல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா நான் 24 நடக்கும்போது 24 எப்படி நடக்கும்னு 23 எண்டில் சொல்லி கடைசி 4 மாதம் ரொம்ப பெரிய பிரச்சனையாகவும் மழையினாலையும் காற்றுனாலையும் காற்று வந்து பெரிய சேதத்தை ஏற்படுத்தும். மழை கம்மியாக வரும், ஆனால் காற்று நிறையா வரும்னு நான் சொன்னேன். இப்போ மலைகள்னால பிரச்சனை வரும்னு சொன்னேன். ஒரு சிலவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஊரே அழிஞ்சு போகும்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி முடியாது. இந்த மீனத்திலக்காக என்ன பண்ணும், அப்படி அந்த சொல்யூஷன் சொல்ல கற்றுக்கணும். அது மாதிரி கனவுலேயும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. பேட் அண்ட் குட் அப்படின்னு இருக்குது. பேடுனா அக்லின்னா என்ன மாதிரி அக்லி, அவன் என்ன மாதிரி சூழல் இருக்கான், அவனுக்கு மிகப்பெரிய ஸ்கின் ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு எது மாதிரி கனவுகள் வரும்னா சேரும் சகதியில் இருக்க மாதிரியும்
பல முறை சேத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிற மாதிரியும், இல்லை வந்து சேவு வந்து அவன் மேலே வீசுற மாதிரியும், இல்லை அவன் தண்ணிக்குள்ளே குதிச்சோடனே அந்த தண்ணியே சேவா மாறிடும். அழுக்கா இதெல்லாம் அந்த மாதிரி வரும்போது நம்மளோட அந்த சோலே சொல்லி கொடுக்கும். அவன் பிளட்டை போய் செக் பண்ணணும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் சொல்யூஷன் இருக்குது. ஒரு ஒரு கனவுக்குமே ஒரு ஒரு விஷயம் ஏதோ ஒன்று உணர்த்துது. இப்போ இந்த இன்ட்யூஷன்ஸ் பற்றி பேசும்போது அமானுஷ்யங்கள்லாம் உண்மைதானா? ஏன்னா நம்ம தூங்குனதுக்கு அப்புறம் வர கனவுகள் தூங்கவே விடாத சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தூங்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் தூங்கியிருப்போம், உடலை போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும். சைக்காலஜிக்கலாக இது சில வந்து ஸ்லீப்பிங் பேரலைசிஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க, ஸ்லீப் பேரலைசிஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் அமானுஷ்யம் சார்ந்து அது உண்மைதானா? அது எல்லாத்துக்குமே இங்கிலீஷில் பேர் வச்சு அதுக்கு ஒரு சைக்காலஜி பண்ணீங்களே ட்ரஸ்ட்டாக இருந்தால் டெஸ்ட் அதுக்கு ஒரு மாத்திரையே கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மாதிரி இதுக்கு என்னன்னா, இப்படி ஒரு வேளை அமுத்துது அப்படின்னா, சில நான் சொன்னேனே இந்த தேவகணம், மனுஷகணம் இவங்க எல்லாத்தையுமே அமுத்தும். நீங்கள் போய் ராட்சச கணத்துக்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அவங்க சிரிப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை. இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 70% பேர் இப்போ எனக்கெல்லாம் நடந்துருக்குது. சரி, உங்களுக்கு நடந்திருக்கு. நம்ப மாட்டாங்க. நம்ப மாட்டாங்க, நம்பவும் முடியாது. இதே மாதிரி இப்போ நீங்க என்ன என்ன சொல்லும்போது தெரியுமா நான் சார் சொல்றாங்க? ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்தா இந்த மாதிரி அந்த அழுத்தம் வந்து இருக்கும் அப்படின்னு எனக்கு சொல்றாங்க. 18 வயசுல ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. சரி. ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கேன், என்னை அமுத்துது. எனக்கு நல்லா தெரியுது. மல்லிகைப்பூ வாசமெல்லாம் அடிக்குங்க, கொலுசு சவுண்டு கேட்கும், அப்போ நறுமண வாசம் ரொம்ப அடிக்கும். இப்போ என் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் நேரத்தில் வந்து பத்தி வாசமாக அடிக்கும். பத்தியே பற்ற வச்சுக்க மாட்டேன். அது எதனால? பர்டிகுலர் இடத்துல நடக்குது. இப்போ அதிசயமா அந்த நடக்குது. பத்தி வாசம்லாம் எதுல? அது கடவுள் வந்திருக்கான்னு அர்த்தம். அப்பாடா, எனக்கு மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சேன், உங்களுக்கும் நடந்திருக்கு. நீங்க அந்த நேரத்தை தப்பா நம்ம பதிவு அங்க பண்றோம், வந்து பதிவு பண்றோம். அங்க வந்து ம். நான் ஒரு சாய்பாபா குற்றப்பத்தி சாய்பாபா போட்டோ வச்சிருக்கேன். சரி. பல முறை அந்த வாசம் மூலியமா என்னை நிர்வகிக்கிறது. நான் சோபா செட்டில் அந்த பர்டிகுலர் டைமில் தான் வருது. இப்போ அடுத்த நாள் அதே மாதிரி ஃபஸ்ட்டு 5 நாளெல்லாம் வாசம் வந்தது நான் பெருசாக எடுத்துக்கல. ஏதோ பத்தி தான் வாசம் வருதுன்னு. அப்போ பார்த்தா பத்தி எல்லாமே இல்லை, தீர்ந்து போச்சு. அப்பவும் வாசம் வருது. என்னடா இது? சுத்தி யாரும் இருக்க மாட்டாங்க, கரெக்ட்டா? இருக்க மாட்டாங்க. நீங்க மட்டும் தான் நான் இருப்பீங்க. மட்டும்தான். கரெக்ட். ம். ஒரு பர்டிகுலர் நேரத்தில் வருது. ம். அப்போ அது குட் ஆத்மா. பேட் ஆத்மா வந்து கனவுல மட்டும் வரும், டிஸ்டர்ப் பண்ணும். இந்த கொலுசு சத்தம்லாம் வரும் நைட் டைம்ல, அதுவும் எஸ்பெஷலி இந்த சலங்க சத்தம் மாதிரி கேட்கும், நல்லாவே கேட்கும் அது. சில பேர் சொல்றாங்க அந்த ஊர்காவல் தெய்வம் வந்து நடமாடுதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து அது கெட்ட ஆத்மான்னு சொல்றாங்க. ஸோ உங்களுடைய கெட்ட ஆத்மா இருந்தால் உங்களையே மிரட்டி பயமுறுத்தி நீங்க பயந்து காய்ச்சலே வந்து அதுல ஒரு சந்தோஷம் அடைவாங்க. அப்படி ஆச்சுன்னா அது கெட்ட ஆத்மா. நல்ல ஆத்மாவும் கொலுசு போடுற வழக்கம். அவங்களோட அது ஒரு ஆசை. இப்போ நான் இறந்து போனா நான் என்ன பண்ணுவேன்? நான் எங்க இருப்பேன்? என் ஆத்மா எங்க இருக்கும்? திருவண்ணாமலையில் இருக்கும். திருவண்ணாமலையில ஏகப்பட்ட ஆத்மா சுத்திட்டு இருக்குது. நிறைய பேர் திருவண்ணாமலை இமயமலைன்னு நினைக்கிறாங்க. இமயமலை உங்களுக்கு பிடிச்ச வீடு, சில இடங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சில பொருள் மேலே வச்சா அந்த பொருள் விற்கவே முடியாதுங்க. அவங்க சொத்தே விற்க முடியாமல் உட்காந்துட்டு இருப்பாங்க. என்ன பண்ணாலும் வருவான், வந்து பார்ப்பான், செட் ஆகலைன்னு சொல்லிட்டு போயிடுவான். அங்கே போய் அவங்களுக்கு அந்த ஆத்மாவுக்கு சாந்தி அடைய வைக்கணும். சும்மா டைம் செய்யல, ஜாதகம் செய்யல, எந்த கோயிலுக்கு போனாலும் நடக்காதுங்க. இதுக்கு எல்லாத்தையும் விட இந்த அட்மாஸ்பியர் இந்த இதெல்லாம் இருக்குதுன்னு வைங்களேன், சோட்டானிக்க கோயிலுக்குள்ள போனீங்கன்னாவே உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். உங்களோட உடம்போட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகே, யார் நம்ம கூட இருக்கா, எதனால என்ன நடக்குது, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, வாழ்க்கையே பயங்கர சோட்டானிக்க வேற சும்மா போயிட்டு அங்கே தீர்த்த நல்லா தெளிப்பாங்க. அங்கே கூட வந்து உள்ளே போயிட்டு ஒரு சுற்று அடிச்சுட்டு வந்து அங்கே குளத்துக்கெல்லாம் போயிட்டு நான் போயிட்டு வந்தேங்க. பயங்கரமான அனுபவம். சோட்டானிக்கை தொழிலுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய அன்வான்டான சிக்கல்கள் இருந்தால், இந்த அமர்ஜின்னு சொல்றீங்கல்ல, அந்த அன்வான்ட் வந்துட்டு போகக்கூடிய உடம்பா இருந்ததுன்னா அங்க போகணும்னு தெரிஞ்சிடும். நீங்க ஆட்டோமேட்டிக்கா தலை சுத்தும், ஆடுவீங்க, பல்ல கடிப்பீங்க, கூட வந்தவங்களை அடிப்பீங்க, கத்துவீங்க. இதெல்லாம் இருக்கும். அங்க போனீங்கன்னாவே ஒரு 4-5 பேத்துக்கு இது நடந்து. மனநலம் சார்ந்த பிரச்சனை இல்லையா? மனநிலை சார்ந்தது இன்னும் பயங்கரம். அது எப்படி 5 நிமிஷத்துல
அந்த இடத்துக்கு போனா மட்டும் நடக்குது. அது அந்த கோயில் விட்டு வெளியில வந்தோனே அவங்க நார்மலா சாப்பிட்டுருக்காங்க. இது எப்படி இது எந்த பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். மிகப்பெரிய ஷாக்கிங். அது வந்து உண்மையிலேயே அந்த மாரி ஒவ்வொரு ஊர்லயும் இருக்குது. அப்ப சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தா நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். தீர்வு கிடைக்கும். உடம்புல ஏதாவது சிக்கல்கள் இருந்து, இந்த மாரி மனக்குழப்பம் இருந்து, பேடு வந்து உள்ள வந்துட்டு போயிட்டு வரக்கூடிய சூழல் இருந்து, அவங்களுக்கு அங்க போம்போது கொஞ்சம் தீர்வு ஏற்படும். கொஞ்சம் அங்க அந்த இதுல உட்காரணும். ஒருவேளை அப்படி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த கோயில்லயே வந்து அது ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. பௌர்ணமி அன்னைக்கு, அமாவாசை அன்னைக்கு. எல்லா நாளும் போக்கூடாது. அமாவாசை, பௌர்ணமி காலத்துல தான் போகணும். அப்படி போம்போது, உங்களுக்கு அந்த ஒருவேளை அது சிம்டம்ஸ் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா, அந்த கோயில் அதுக்கே ஒரு ஃபார்ம் இருக்குது. குடுத்தா அவங்க அந்த 10 to 11 நைட் உட்கார சொல்லுவாங்க. உட்காரும்போது நீங்களே எந்திரிச்சு போய் நின்னுடுவீங்க. பயங்கரமான ஒரு விசேஷமா இருக்கும். 100% படிச்ச மாநிலம் என்ன மாநிலங்க? அவங்க தாங்க இத நடத்துறாங்க. இந்த படிக்காத பாதி பேர குறை சொல்லிட்டு, கடவுளே இல்ல. 100% நீ படிச்சுட்டு சொல்லுங்கன்னா, சயின்டிஸ்ட் எல்லாம் இன்னொரு இன்சிடென்ட் சொல்றேங்க. கேரளாவுல ஒரு மிகப்பெரிய கேஸ். கண்டே பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய நம்பூதிரி கிட்ட போறாங்க. சோலி போடுறாங்க. இந்த திசையை நோக்கி போன்னு சொல்றாங்க. பிடிச்சிடுறாங்க. நியூஸ் இருக்குது. இந்த கடவுளே இல்லைன்னு சொல்றவன் போய் அங்கெல்லாம் போய் பார்க்கணும். இவங்க பார்த்தது எல்லாமே மாரியம்மன் இந்த சாமி ஆடிட்டு நாக்க கடிச்சிட்டு வாயில எலுமிச்சம்பழம் போட்டு சூடத்தை எடுத்து வாயில போட்டு முழுங்கிட்டா சாமின்னு சொல்றாங்களா? அது அது அந்த உடம்பு அது கேட்குது. அவ்வளவுதான். ஆனா உண்மையான இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்க போய் கை வைக்கும்போது இது கேரளாவில் நடந்த சம்பவம். நீ 100% படி ஓடாதைய. இதெல்லாம் உண்மை இருக்குதுங்க. சயின்ஸ் பெரிய சயின்டிஸ்ட் சந்திர மண்டலத்திற்கு அனுப்புனாரு சமீபத்தில். நிலாவுக்கு அனுப்புனாரு. அவர் எதுக்கு கேட்ட பௌர்ணமி அன்னைக்கு அனுப்புனாரு. அப்போ வந்து அதுக்கு பேர் வந்து சந்திரன் எதுக்கு வச்சார். நிலா சம்பந்தமா பேர் வச்சார். அந்த பேர் வச்ச காலத்துல 1 வீக்ல நான் டிவியில கண்ணால பார்த்தது. அந்த இதெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு பெட் டெஸ்ட் வந்ததுதான். டெஸ்ட் எடுத்தாங்க. கேன்சர்னு வந்தது. ஹவு டு நாமளாவது எப்பாவது ஒரு தடவை ஏதாவது பழசு சாப்பிட்ருவோம். 1.5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் சம்பளம் வாங்குவாங்க. அவங்க அவ்வளோ பார்த்து பார்த்து தான் சாப்பிட்ருப்பாங்க. எப்படி கேன்சர் வந்தது? அதெல்லாம் இருக்குது. எல்லாமே இருக்குது. நாம் அதை நம்பவில்லை. சில பேர் பொய்யான ஆள்கிட்ட போய் மாட்டிடுறாங்க. அப்போ தோஷங்கள் உடையாம போகும். அப்போ கடவுளே இல்லைம்பாங்க. பேயே இல்லைங்க. ஆத்மா பேட் வைப்ரேஷன் ஒருத்தனுக்குள்ள பூந்துச்சுனாங்க அவன் ஜாதகத்தையும் சாமியே போய் பார்க்க மாட்டான். புரியுது. அது ஒரு அடிச்ச சில ஊர்ல பார்த்தீங்கன்னா கோழியே வந்து உயிரோட கட்டி விடுவாங்க. அது உண்மையான ஆத்மாவா இருந்தால் உண்மையாவே அடிக்காது. அந்த கோழி அடிச்சு சாப்பிட்ரும். இதெல்லாம் இருந்தது. நான் பார்க்காமல் இது ஒரு கற்பனையா நான் சொல்லலை. இந்த செய்தி எல்லாமே என் கண்ணாலையும் என் காதாலையும் கேட்ட செய்தி. இதை விட முக்கியமான செய்தி என்னன்னா, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல ஒரு ஜெயிலர் அந்த ஜாதகம் பார்க்குறாங்க அப்பாட்ட. வியப்பனோட ஜாதகம் பார்த்து இவருக்கு எப்போ கெட்ட நேரம் எப்போ பிடிக்கலாம் ஜாதக ரீதியாகவும் தேடினாங்க. ஒரு போலீஸ்கார் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. பேர் சொல்லலை. இப்படி ஜாதகம் பார்த்து நாங்கள் அப்படியும் ட்ரை பண்ணோம். இது உண்மை. வேல்யூ இருக்குது. இருக்கு. பலமுறை வியப்பன் மாயாவி வியப்பன் எப்படி ஆனது? சின்ன சின்ன சித்து விளையாட்டுகளை வித்தைகளையும் கற்று வச்சிருந்தது. உண்மைதான். அது கனவுகள் பற்றியும் அமானுஷ்யம் பற்றி எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுல. அப்படி உங்களுடைய அனுபவங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மிக்க நன்றி.
நன்றி.